ஆண்டவர் செய்ய போகிறதை நமக்கு மறைக்க மாட்டார். எப்போ மறைக்க மாட்டார் அப்படின்னா, நம்ம தேவ சமூகத்தில் உண்மையாக இருக்கிற வேலையில், உண்மையாக ஜெபிக்கிற வேலையில் தேவன் என்ன பண்ண மாட்டார், நமக்கு மறைக்க மாட்டார். சோதம் குமார பட்டணத்தை அழிக்க ஆபிரகாமிட்ட சொல்கிறாரு, நான் சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன். இப்போ ஆபிரகாம் குறித்து பேசினார். அப்போ பாருங்கள், ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு ஆபிரகாமிட்ட போய் ஏன் அவர் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். எப்படியா? தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். அப்போ நம்ம பிரியமாய் நடந்தோம்னா நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஏற்ற நேரத்தில் என்னாகும், நிறைவேறும். தேவ திட்டம் நிறைவேறும். அப்போ அந்த சோதகுமார பட்டணத்தை அழிக்கும் போது சொல்கிறாரு, 50 நீதிமான் இருந்தால், 45 நீதிமான் இருந்தால், 40 நீதிமான் இருந்தால், 30 நீதிமான் இருந்தால், 20 நீதிமான் இருந்தால், 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் அழிக்க மாட்டேன்.